ரொம்ப தமிழ்நாட்டிலே பண்பட்ட பேச்சாளர்களிலே அன்பு தங்கை ஒருவர், ரொம்ப அற்புதமாக கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர், நம்முடைய நெல்லை சீமையைச் சேர்ந்தவர். வாங்கம்மா. தெற்கின் காசி என்று அழைக்கக்கூடிய தென்காசி மண்ணிலே ஒரு அருமையான நிகழ்வு. தென்காசி மண்ணிற்கு பல சிறப்புகள் இருக்கு. தென்காசி மண்ணில் இருக்கக்கூடிய பொதுகை மலை சிறப்பா, குற்றால அருவி சிறப்பா, காசி விஸ்வநாதர் கோவில் சிறப்பா, இயற்கை எழில் சிறப்பா என்று என்னை கேட்டால் சாதாரண மனிதர்களை மனிதர்களாக மாற்றக்கூடிய தென்காசி புத்தக திருவிழாதான் சிறப்பு என்று நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்விற்கு பார்டர் கடை புரோட்டா ஊட்டியல்ல, அதையும் சேர்த்து சொல்லுங்க. தென்காசி எல்லாம் ஃபேமஸ் தான், அது அவங்களே சொல்றாங்க ஐயா. அப்படி ஒரு சிறப்பான மண்ணிலே, ஏன்னா மண் சார்ந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா? அப்படி ஒரு சிறப்பான மண்ணிலே சிறப்பான நடுவர் அவர்களே, சிறப்பான தகை சார்ந்த பேச்சாளர்கள், சிறப்பான ரசிக பெருமக்கள் முன்னாடி சிறப்பான தலைப்புல ஒரு அருமையான நிகழ்ச்சியில பேச அழைத்தமைக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. உண்மையிலேயே நல்லதுமா. ஏன்னா வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா கிட்ட போய் கேட்டாங்களாம், இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது என்று கேட்டதற்கு நம்மாழ்வார் ஐயா சொன்னாங்களாம், எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் எது தெரியுமா? இந்த மண்ணு தாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்களாம். ஏன்னு கேட்டதற்கு, எதை போட்டாலும் மட்க செய்யக்கூடிய மண், விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யுது இல்லையா, அந்த மண்ணிற்கு அவ்வளவு பெருமை உண்டுன்னு சொன்னாங்க. பேச்சா எழுத்தா அப்படின்னு இந்த பட்டிமன்ற தலைப்பிலே, எழுத்து அப்படிங்கிறது மண்ணை காலம் தாண்டி தலைமுறைக்கு காலம் தாண்டி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. காசி விஸ்வநாதர் ஆலய புராணம் அப்படிங்கிறத அழகிய திருச்சிற்றம்பல கவிராயர் அப்படிங்கிற தென்காசி மண்ணை சேர்ந்த கவிராயர் எழுதிய நம் மண்ணின் பெருமை இன்னைக்கும் எதிர்கால தலைமுறைக்கு போய் சேருதுன்னு சொன்னா அதற்கு காரணம் எழுத்து அப்படிங்கிறது தான் எங்கள் அணியின் வாதமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்க சொன்னதுலமா நம்முடைய மண்ணை சேர்ந்தவர் தான் ஐயா டிகேசி ரசிகமணி. அவர் சொன்ன ஒரு பாட்டு தான் கல்கியே பொன்னியின் செல்வன் நாவல் எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்ததே டிகேசி அவர்கள் சொன்ன ஒரு தகவல் அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குமா ஐயா? எழுத்து அப்படிங்கிறது பண்பட்ட உள்ளமும் பழுத்த அறிவும் கொண்டவர்களால் எழுதி வைக்கப்பட்டவை தான் அந்த எழுத்து அப்படிங்கிறது. என்னுடைய அன்பு தம்பி பேச்சு தான் காரணம்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். அவர் ஆசிரியரா இருக்காரு பள்ளிக்கூடத்துல. அதனால பிள்ளைங்க கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாம் பார்த்து, நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க எல்லாம் உற்சாகமா கைத்தட்டல் கொடுங்க, எங்க கைத்தட்டல் கொடுங்க, நீங்க அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. அப்படி கைத்தட்ட வச்சு உணர்ச்சி வசப்பட வச்சாரு. அழகா சொன்னாரு, பேசுறதுக்கு தானே எதிரணிக்காரங்க வந்திருக்காங்க, அவரு பக்கம் பக்கமா எழுதுனதான பேசினாரு, பேச வந்ததை கூட குறிப்பெடுத்து எழுதி வைக்க போய் தானே ஒழுங்கா பேச முடியுது. நடுவர் அவர்களே, அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கெல்லாம் நல்ல நல்ல பேச்சாளர்களை தானே அழைத்து பேச வைக்கிறார்கள். நடுவர் அவர்களே, இந்த இடத்திலே ஒன்றை பதிவு செய்து கொள்கிறேன். இத்தனை கூட்டமும் இந்த புத்தக திருவிழாவிற்கு எதற்காக வந்திருக்கிறது என்று கேட்டால், நூல்களை வாசிப்பதற்காகத்தானே இங்கே வந்திருக்கிறார்கள். கீழே இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய பதவியில் இருக்கலாம், மிகப்பெரிய அறிஞர்களாக இருக்கலாம், அனுபவசாலிகளாக இருக்கலாம். எதற்காக அறிஞர்களையும் மேடை ஏற்றி பேச வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஆழமான வாசிப்பாளர்கள் நிச்சயமாக நல்ல பேச்சாளர்களாக இருப்பார்கள் என்பதற்காகத்தானே மேடையில நம்ம இருத்தி பேச வைக்கிறார்கள். அப்புறம் ஒரு வயல்ல தீ எரியுதான், ஒரு எழுத்தாளனா இருந்தா பேனாவை நோக்கி ஓடுவானா, பேச்சாளனா இருந்தா தீ எரியுது. எங்களுடைய பதில் என்ன தெரியுமாங்க ஐயா? தம்பி, ரொம்ப நீங்க யோசிக்காதீங்க. நல்ல படிக்கிறவன் நல்ல எழுதுறவங்க வயல்ல தீ வைக்கணும்னு யோசிக்கவே மாட்டாங்க ஐயா. ஐயா, மேலை நாட்டில் ஒரு புத்தக கடையை பூட்டவே மாட்டாங்க. இல்லம்மா, வாட்ஸ்அப்ல கூட கொடுக்கலாம். சொல்லணும்னு தீ தீன்னு கத்துறதை விட வாட்ஸ்அப்ல தகவல் கொடுத்தா, எனக்கு அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தமா ஃபயர் சர்வீஸுக்கே மிஸ்டு கால் தான் கொடுப்பான். அவங்க பார்த்துட்டு இவனை கூப்பிட்ட பிறகு ஃபயர்னு சொன்னா தான் வருவாராம். அவ்வளவுக்கு மிச்சம் முடிச்சவங்களாம் இருக்காங்க. ஒரு புத்தக கடையை மேலை நாட்டில் பூட்டவே மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டதற்கு, அந்த புத்தக கடையின் உரிமையாளர் சொன்னாரா, புத்தகம் வாசிப்பவர்கள் திருடுவதில்லை, திருடர்கள் புத்தகம் வாசிப்பதே இல்லை என்று சொன்னார்களாம். அப்ப ஒரு எழுத்து தானங்க வாழ்க்கையில நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். புத்தகம்ங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்க, புத்கூட்டல் அகம், அகத்தை புதிதாக்கக்கூடிய ஒரு விஷயம்.
பிக் நாலேஜ் ஆஃப் ஓஷன் என்று சொல்கிறார். நூல்களை வாசிக்க கூடியவங்க நிச்சயமா மிகப்பெரிய கடல் போன்ற அறிவை விரிவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. தமிழ் தாத்தான் ஊவேசா ஐயாவை எதுக்குங்க கொண்டாடுறோம்? அவர் பேசினாரா? கிடையாதுங்க. தமிழ் மொழியில் அழிந்து போக இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி தேடி அலைந்து அந்த ஓலைச்சுவடியெல்லாம் புதுப்பித்தார்னு சொன்னா எங்க ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு வழிகாட்டலாம் அமைகிறதுக்கு கூட எழுத்து தேவைப்படுகிறது. நடுவர் அவர்களே, சாமானியனுக்கு பேச்சு தேவைதான் என்னுடைய சகோதரர் சொன்னாங்க. சாமானியனுக்கு புரிய வைக்கிறதுக்கு கூட நல்லா படிச்சு எழுத்தின் மூலமாக அனுபவசாலியா இருந்தா தானங்க அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்ப கற்றலுக்கு கூட நமக்கு எழுத்து தேவைப்படுது. நீங்க கண்ணகியை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். கண்ணகிக்கு கல்லால் கோவில் கட்டினார் சேரன் செங்குட்டுவன். யாருக்காவது தெரியுமாங்க? அவரை பார்த்திருக்கோமா? ஆனால் சொல்லால் கோவில் கட்டினார் இளங்கோவடிகள். கல்லால் கோவில் கட்டின சேரன் செங்குட்டுவனை விட சொல்லால் இலக்கியம் எழுதிய காப்பியம் படைத்த இளங்கோவடிகளை எல்லோருக்கும் தெரிகிறது என்று சொன்னால் அந்த சொற்களும் எழுத்தும் தானே நடுவரவர்களை நமக்கு ஆணிவேராக இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் காப்பியம் சொல்லக்கூடிய அறம், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று அறத்தை கற்பிக்கிறது ஒவ்வொரு இலக்கியங்களும் இல்லையா? ஔவை பாட்டி அறம் செய்யணும் கூட சொல்லலைங்க, அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாங்க. ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதுல நமக்கு விருப்பம் வேண்டும் என்று எத்தனை எழுத்தாளர்கள் எழுதி வைத்துட்டு இருக்காங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சாளர்கள் இருந்திருக்காங்க. ஆனா யாருக்காவது தெரியுமா இன்றைய தலைமுறைக்கு? ஆனா 2000 வருடம் கடந்தும் இலக்கியங்களும் எழுத்துக்களும் இருக்கிறது என்று சொன்னால் எழுத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது இல்லையா? ஐயா காரல் மார்க்ஸ் ஐயா கிட்ட ஒரு யாசகம் கேட்கிறவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அதற்கு காரல் மார்க்ஸ் ஐயா சொன்னாங்களா, தோழரே என்கிட்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லையேன்னு சொன்னாங்களாம். அதற்கு அந்த யாசகர் சொன்னாரா, தோழரேன்னு சொன்ன வார்த்தையை விடையாங்கயா எனக்கு ஏதாவது தேவைப்பட போகுது. எங்க காரல் மார்க்ஸ் எழுதிய மூலதனம் தானே இன்னைக்கு பொருளாதாரத்திற்கு ஆணிவேராக இருக்கிறது. ரீடிங் மேக் எ கம்ப்ளீட் மேன் என்று மிகச்சிறப்பாக சொன்னாங்கன்னு சொன்னா பேச்சு தேவைதான். ஆனா ஐயா அந்த காலத்துல இந்த காலத்துலயும் ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? என்னது? ஒரு பேச்சு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா? பேச்சு அப்படிங்கறது நம்மள உணர்ச்சி வசப்பட வைக்குங்க, நம்மள உசுப்பேத்தும். ஆனா எழுத்து அப்படி கிடையாதுங்கய்யா. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? எதை பேசினாலும் நம்ம ரொம்ப கவனமா பேசணும். மேடையில பேசுறோம், நல்லா பேசுறத விட எந்த விஷயம் பிரச்சனையா இருக்கோ அதை கட் பண்ணி சோசியல் மீடியால பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் தயாரா இருக்குங்கய்யா. அப்ப பேச்சு அப்படிங்கறது நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும். அது இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க, அந்த காலத்திலேயே எங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த பேச்சாளர்னு சொன்னா நம்ம ஹிட்லரை சொல்லுவோம். அவர் பேசும்போது ஜெர்மானியர்கள்லாம் முன்னாடி உட்கார்ந்து கேட்காங்க. அவர் பேசிய ஒற்றை பேச்சை கேட்டு எத்தனையோ யூதர்களை ஜெர்மானியர்கள் கொன்று குவித்தார்கள்னு சொன்னா ஒரு பேச்சுங்கிறது ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. எங்க மகாபாரதத்துல அவர் பேசினதே கொல்ல சொல்லி தான் பேசியிருக்காரு ஐயா. மகாபாரதத்துல சகுனியுடைய பேச்சு தானே சூதாட்டத்துல தர்மருடைய அந்த வாழ்க்கையே திசை திருப்புவதற்கு காரணமாக இருந்தது. அப்ப பேச்சுங்கிறது உணர்ச்சி வசப்பட வைக்கும், எழுத்து அப்படிங்கிறது காலம் கடந்தும் நிலைத்து நிற்கும் இல்லையா? பேச்சுக்கு எதிரே இருக்கிறவங்களை ஈர்க்கும், ஆனா எழுத்து தாங்க எதிர்கால சந்ததியருக்கு ஒரு ஊன்றுகோலா அமையும். எங்க பேச்சுங்கிறது ரசிகர்களை உருவாக்கும், ஆனா எழுத்து தானங்க எதிர்கால தலைமுறையினரை மாமனிதரா உருவாக்கும். அதனால் தானே அழகா ஆங்கில இரட்டை கவிஞர்கள் என்று சொன்னால் நம்ம ஷேக்ஸ்பியரையும் செல்லியையும் சொல்லுவோம். தமிழ் இரட்டை கவிஞர்கள் என்று சொன்னால் பாரதியையும் பாரதிதாசனையும் எல்லோரும் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் மகாகவி பாரதிதான் சொன்னார், எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னார் இல்லையா? எங்க பக்கத்துல குற்றாலத்துல நம்ம வட்ட தொட்டி வைத்து இலக்கியம் வளர்த்தவர் தான் ஐயா. நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, ரசிகமணி டிகேசி ஐயா அவர்களுடைய மகன் இறந்து போறாருங்க. அவர் ரொம்ப சோகத்துல இருக்காரு. அப்போ கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தன்னுடைய எழுத்துக்களால் ஒரு இரங்கற்பா எழுதி கொடுக்கிறாருங்க. அதை வாசிச்சதுமே டிகேசி ஐயா தன்னுடைய வார்த்தைகளில் இப்படி பதிவு செய்கிறார், இப்படி ஒரு பாடல் தமிழ் மொழிக்கு கிடைக்கும் என்றால் நான் இன்னொரு மகனையும் இழக்க தயாராக இருப்பேன் என்று சொன்னார்னு சொன்னா எழுத்துக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது இல்லையா?
அதனாலதான் நகுலன் அழகா தன்னுடைய வார்த்தைகள்ல சொன்னார், ஏ வாசகா, உனக்குத்தான் எத்தனை எழுத்தாளர்கள். ஐயா, எங்க நெல்லை மாவட்டத்துல கல்யாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் இருக்காரு. நம்ம வாழ்றதுக்கு வலது கரம் இடது கரம் 2 கரம் முக்கியம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அவருடைய வார்த்தைகள்ல 2 கரங்கள் அவருக்கு இருக்குங்கய்யா. இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு அன்பு என்ற 2 கரங்கள் இருக்கிறது. அதை கவிதையா இப்படி பதிவு செய்தாரு, இந்த உலகத்தில் 2 கரங்கள் தான், ஒன்று பற்றை கொடுப்பது, மற்றொன்று பற்றி கொள்வது. எவ்வளவு அழகு பாத்தீங்களா ஐயா. நான் சமீபத்தில் ஒரு காதல் கவிதையை வாசிச்சேங்கய்யா. உடனே என்னுடைய கணவருக்கும் அதை வந்து மெசேஜா அனுப்பி விட்டேன். அழகா ஒரு காதலன் காதலிக்கு எழுதுற மாதிரி ஒரு கவிதை. நீ உலக அழகு இல்லை என்பது எனக்கு தெரியும், நீ உலக அழகு இல்லை என்பது எனக்கு தெரியும், என் உலகத்தில் நீதானடி அழகி. ஆஹா, எவ்வளவு அழகுங்கய்யா. இப்படித்தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு, மாறி மாறி கொடுத்து. ஐயா, சாதாரண ஒரு வார்த்தை. இந்த மீம்ஸ் இப்ப இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிறது மீம்ஸ்ங்கய்யா. நீ அனுப்புறோன்னு அவர் என்ன போட்டு பதில் போட்டிருந்தாரு? அதுக்கு பதிலே போடலங்கய்யா, கண்ணீர் விடுற மாதிரி ஒரு ஸ்மைலி போட்டிருப்பாரு. அவருடைய இதயத்தை அனுப்பியிருந்தாருங்கய்யா. அதுதாங்கய்யா அன்பு. எழுத்துங்கிறது அன்பையே பரிமாற்றம். இப்ப எந்த ஆஸ்பத்திரியில் இருக்காரு? இதயத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு. எந்த ஆஸ்பத்திரியும் இல்லையாங்கய்யா, ஏன்னா என்னுடைய இதயம் அவர்கிட்ட இருக்கு, அதனால அவர் ரொம்ப பத்திரமா இருக்கிறார். 2 பேரும் இதயம் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி தளமா இருக்காங்க. ஐயா, இன்ஸ்டாகிராம்ல இந்த பெண் குவினை பத்தி ரொம்ப ட்ரெண்டிங்கா ஒரு வீடியோ வந்துட்டே இருந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 2007 எடுக்கப்பட்ட வீடியோ 2026 இப்ப ரொம்ப பரபரப்பா எல்லாருக்கிட்டையும் போகுச்சு இல்லையா? அதுல வரக்கூடிய வார்த்தைகள்லாம் நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை தரதா இருக்கும். வார்னர் ஹெட்சர் அப்படிங்கிறவர் தான் ஜெர்மன்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அந்த வீடியோவை படம் பிடிச்சிருக்காரு. பெண் குயின் ஓசோனை நோக்கி போகாம அது வந்து மலையை தேடி வந்தது, 70 கிலோமீட்டர் தனித்து வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புது கவிஞன் தன்னுடைய எழுத்துல கவிதை எழுதியிருக்காங்க ஐயா. அவருடைய பேரு ஹிதாபத். பெண்குவினை பத்தி எழுதியிருக்காரு. யாரோ வகுத்த பாதையில் விருப்பமின்றி பயணிப்பதை விட விரும்பிய பாதையில் தனித்தே நடக்கலாமே. வாழ்க்கையில தனித்து நடந்தா தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னு சொன்னா நமக்கு உணவு தேவை கிடையாது, உறவுகள் தேவை கிடையாது. யாரு கைவிட்டாலும் நமக்கு தன்னம்பிக்கை கை கொடுக்கும் என்று எழுத்து ஒரு மனிதனுக்கு பறைசாட்சியாக இருக்குதுன்னு சொன்னா கருணையை பத்தி எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. எழுத்தாளர் அப்படிங்கிறவங்க தீர்க்கதரிசியா இருக்காங்க. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர்களே, தீர்க்கதரிசியா இருக்காங்க. இப்போ சமீபத்துல தூய்மை பணியாளர் பத்மா அவர்களுடைய செயல் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிசிடிவி கேமரா இல்லாத போது கூட 45 சவரன் நகையை எடுத்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சாங்க. அதனால தபால் துறை அவங்களுடைய படத்தை அழகா அஞ்சல்ல அந்த இதா கொடுத்தாங்க இல்லையா? இந்த மாதிரி பல மரியாதைகளை செய்தாங்க. இத மகாகவி பாரதியார் தூய்மை பணியாளர் சார்ந்த ஒரு வரி எழுதினாங்க. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கும் சாத்திரம் கற்போம் என்று ஒரு எழுத்தாளன் எழுதுகிறான் என்று சொன்னால் சாதாரண மனிதரை கூட மாமனிதனாக மாற்றுவதற்கு எழுத்து என்பது காரணமாக இருக்கிறது. ஒரு எழுத்தாளனுடைய ஒரு கதை, ஒரு நாவல், ஒரு கவிதை, ஒரு வரி நம் மனதில் ஒரு மலர்ச்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்தும் என்று சொன்னால் இந்த உலகத்துல நம்ம விஞ்ஞானியா இருக்கலாம், படைப்பாளியா இருக்கலாம், கவிஞனா, பேச்சாளனா, யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா நமக்கு புத்தகம் என்ற போதி மரம் கிடைத்தால் நாமும் புத்தனாக மாறுவோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பேச்சு அப்படிங்கிறது வசீகரத்தை தேடித்தரும், மேடையை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், பாராட்ட கொடுக்கும். இதெல்லாம் எழுத்தாளனுக்கு கிடையாது. ஆனால் அந்த எழுத்தாளனுக்கு தெரியும், காலம் கடந்தும் தான் மறைந்தாலும் கூட என் எழுத்து நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழும், என் எழுத்தின் மூலமாக நான் வாசகரின் மனதில் வாழ்வேன் என்பது நிச்சயமாக எழுத்தாளருக்கு தெரியும் என்று சொன்னால் என் அன்பு பெரியவர்களே, பேச்சை கடந்து எழுத்தைத்தான் நேசிக்கிறோம். அதுதான் சமூக மாற்றத்திற்கு வித்திடுவது அமைகிறது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை.